மத்திய கிழக்கு ஆசியாவில் ஒரு பெரும் போர் தொடங்குவதற்கான ஆபத்து உருவாகியிருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து ராக்கெட்டுகள் மூலம் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் 1700 பேர் இறந்தார்கள். இஸ்ரேலினுடைய ராணுவம் நடத்திய மற்றொரு தாக்குதலில் அதன் தலைவர் சுப்பீர் கொல்லப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மருத்துவமனை கூட காசாவில் செயல்படவில்லை. எல்லா மருத்துவமனைகளும் குண்டுவீச்சு தாக்குதலில் அழிக்கப்பட்டிருக்கின்றன. மருத்துவமனைகள் மட்டுமல்லாமல் நிவாரண முகாம்கள், ஐநாவினுடைய செயல்பாட்டு மையங்கள் இவை யாவும் குறிவைத்து குண்டு வீசப்பட்டு இஸ்ரேலால் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் எதிர்பார்த்ததை போல அது தனது எல்லைகளை விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டத்தை நிச்சயமாக இந்த போர் முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இஸ்ரேல் ராணுவம் நடத்திய அந்த தாக்குதலில் அவரும் அவருடைய உதவியாளரும் இன்னொருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே. ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மத்திய கிழக்கு ஆசியாவில் ஒரு பெரும் போர் தொடங்குவதற்கான ஆபத்து உருவாகியிருக்கிறது. ஈரானின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவரை பதவியேற்கும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே அவர் தங்கியிருந்த டெஹ்ரானில், ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள மாளிகையில் சரியாக குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் நடத்திய அந்த தாக்குதலில் அவரும் அவருடைய உதவியாளரும் இன்னொருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாது இன்னொரு புறத்தில் தங்கள் மீது தாக்குதல் நடத்திய லெபனானில் இருந்து செயல்படக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் அவர் இருப்பிடத்தை குறிவைத்து இஸ்ரேலினுடைய ராணுவம் நடத்திய மற்றொரு தாக்குதலில் அதன் தலைவர் சுப்பீர் கொல்லப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இவ்விரண்டும் சேர்த்து லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், பிறகு டெஹ்ரானில் நடத்தப்பட்ட தாக்குதல், இதில் கொல்லப்பட்டவர்கள் இருவருமே தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்கள். இவர்கள் இருவருமே அந்த மக்களிடையே செல்வாக்கு பெற்றவர்கள். ஈரானுடைய வார்த்தைகளில் இருந்து பார்க்க போனால் எங்களுடைய நண்பரினுடைய ரத்தம் சிந்தியது வீண் போகாது, இதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று தீவிரமாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். எனவே ஒரு போர் என்பது நிச்சயமாக இருக்கிறது. இது நீண்டகாலமாக இப்படித்தான் போகும் என்று நாம் எச்சரித்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், அடிப்படையில் ஹமாஸுக்கு எதிரான போரை இஸ்ரேல் நடத்தவில்லை. காசாவின் மீது அது நடத்த வரக்கூடிய தாக்குதல் அனைத்தும் அப்பகுதியையே தரைமட்டமாக்கி அதனை தனது பாதுகாப்பு காரணங்களுக்காக இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்துடன் தான், கீழ்த்தரமான ஒரு திட்டத்துடன் தான் இஸ்ரேல் அந்த தாக்குதலை நடத்தி வருகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து ராக்கெட்டுகள் மூலம் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் 1700 பேர் இறந்தார்கள், கொல்லப்பட்டார்கள். நிச்சயமாக அது ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான், மறுப்பதற்கில்லை. ஆனால் நீண்ட காலமாகவே பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இப்படிப்பட்ட மோதலினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அது என்று ஐநாவே சொல்லியது. இது ஒரு வெற்றிடத்திலிருந்து இந்த தாக்குதல் நிகழவில்லை, இது ஒரு தொடர்ச்சி தான் என்று ஐநாவுடைய பொதுச் செயலாளருடைய பேச்சில் அவர் குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கின்றோம் என்கின்ற போர்வையில் இன்று வரை அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இப்பொழுது 7 மாதங்களாக, இந்த 10 மாதங்களாக இஸ்ரேல் ராணுவம் அவருடைய விமானப்படை நடத்திய தொடர் தாக்குதலில் இதுவரை 40,000 பாலஸ்தீனர்கள், பெரும்பாலும் பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இறந்தவர்களில் பலர் இஸ்ரேல் ராணுவம் விமானப்படை நடத்திய அந்த குண்டுவீச்சில் அப்படியே சிதைந்து உருக்குலைந்த கட்டடங்களினுடைய இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்கள். இது மிகப்பெரிய மனித படுகொலை, இன அழித்தல் என்று சர்வதேச நீதிமன்றம் கூட, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இஸ்ரேலை குற்றம் சாட்டியிருந்தது. ஆனாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாங்கள் எங்களுடைய எதிரிகளை வீழ்த்துவோம், அழிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ மேற்கொண்டு வரும் இந்த அடாத நடவடிக்கை உலக அளவில் பெரும் கண்டனத்தை உருவாக்கியிருக்கிறது.
சமீபத்தில் நடந்து முடிந்த இங்கிலாந்து தேர்தலிலும் சரி, பிரான்ஸ் நாட்டு தேர்தலிலும் சரி, அங்கே ஆண்டு கொண்டிருந்த கட்சிகளுக்கு ஏற்பட்ட பின்னடைவிற்கு ஒரு முக்கிய காரணம், ஒரு 4-5 காரணங்கள் இருக்கின்றன, பொருளாதார விடயங்கள் உட்பட. அதில் ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு சரியான நடவடிக்கை எடுத்து நீங்கள் பாலஸ்தீனர்களை, காசா பகுதியை காப்பாற்றவில்லை என்பதுதான். அதுவும் குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சி இங்கிலாந்தில் தோற்றதற்கான பெரும் காரணமாக அது கருதப்படுகிறது. இப்பொழுது கூட பார்த்தீர்களானால் இங்கே அமெரிக்காவில் நடைபெற உள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய அதிபர் பிடனுக்கு பதிலாக போட்டியில் இறங்கி இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் கூட அவர் சொல்லியிருக்கின்றார், நான் உங்களுக்கு எதிரான ஒரு கடுமையான அணுகுமுறையைத்தான் கையாளுவேன் என்று தன்னை சந்தித்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடம் நேரடியாகவே சொல்லியிருக்கின்றார். ஐ ஒன்ட் பி சாஃப்ட் ஆன் யூ, நான் உங்களிடம் மென்மையாக நடந்து கொள்ள மாட்டேன். காரணம் என்னவென்றால், அமெரிக்காவில் உருவாகி இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிரான மக்களினுடைய பொது கருத்து. இதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது. ஆக உலகம் முழுவதும் ஏற்பட்ட கட்டணங்கள் அந்நாட்டினுடைய தேர்தல்களில் எதிரொலிக்கக்கூடிய அளவிற்கு இஸ்ரேலுடைய அந்த அடாத செயல், தாக்குதல், அதனுடைய ஆயுத பலத்தை கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் தீர்மானிப்போம், எங்களுக்கு வசதியாகத்தான் எல்லாமே இருக்க வேண்டும், அமைய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு அவர் நடத்தி வரக்கூடிய தாக்குதலுக்கு இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஒரு வாரத்திற்கு முன்னால் லெபனானில் இருந்து நடந்த ஒரு ராக்கெட் தாக்குதலில் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய கோலன் ஹைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கோலன் குன்று பகுதியில் நடந்த அந்த தாக்குதலில் 12 சிறுவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று கூறி இஸ்ரேல் அதற்கு பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதுதான் சதன் லெபனானில் அங்கே இருந்து செயல்படக்கூடிய ஹெஸ்பொல்லாவினுடைய அமைப்பினுடைய ஒரு தலைவரை குறிவைத்து அது நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலில் தான் சுக்பீர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால், நீண்ட காலமாக குறிவைக்கப்பட்டவர் தான் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே. அவரை அதுவும் டெஹ்ரானில் வைத்து, ஈரான் தலைவர் டெஹ்ரானில் வைத்து அங்கே பார்த்து அவரை கொன்று இருப்பது அப்படின்றது மிகப்பெரிய அளவிற்கு ஈரானை கோபப்படுத்தியிருக்கிறது. எனவேதான் ஈரான் சொல்லியிருக்கிறது, அவருடைய ரத்தம், அவர் சிந்திய ரத்தம் வீண் போகாது என்று, எங்களுடைய நண்பர் என்று சொல்லியிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு தொடர் தாக்குதல், குறிவைத்து தலைவர்களை அழிப்பது, அங்கே மக்களை குண்டு வீசி தாறுமாக குண்டு வீசி கொன்றது, இவை யாவும் அரபு நாடுகளிடையே பெருத்த கோபத்தை இஸ்ரேலுக்கு எதிராக உருவாக்கியிருக்கிறது. அந்த கோபம்தான் இனிவரும் காலங்களில் ஒரு பெரும் போராக பக்கத்தில் வெடிக்கக்கூடும். A devastating regional war may start என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை நாம் ஏற்கனவே எச்சரித்தோம். இஸ்ரேல் போகக்கூடிய பாதை இப்படி அரபு நாடுகளெல்லாம் ஒன்றாக்கி அதன் மூலம் ஒரு அரபு இஸ்ரேல் போருக்கு வித்திடும் என்பதை நாம் சொல்லியிருந்தோம் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால். ஏனென்றால் எல்லா விதமான அமைதி முயற்சிகளையும் இஸ்ரேல் நிராகரித்தது. அந்த அமைதி முயற்சியை அமெரிக்கா அரபு நாடுகளினுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்த கட்டாரின் மூலம் மேற்கொண்டது. பல பயணங்களை மேற்கொண்டார். அமெரிக்காவினுடைய அயலுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கன் பலமுறை பயணம் செய்து பேசினார். ஆனால் எந்த விதமான ஒரு அமைதிக்கான எந்த ஒரு ஒத்துழைப்பையும் இஸ்ரேல் தரவில்லை. ஆனால் அது தொடர்ந்து பாருங்கள், ஒரு 350 சதுர கிலோமீட்டர் கூடிய காசா ஸ்ட்ரிப் என்று சொல்லக்கூடிய அந்த சிறு பகுதியில் முதலில் வடக்கில் தாக்குதலும் வடக்கில் மத்திய ஒரு தாக்குதல் நடத்தி நீங்கள் தெற்கே நோக்கி சென்று விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. 23 லட்சம் மக்கள் அவர்கள் இடம்பெயர்ந்தார்கள். பிறகு இப்பொழுது நாங்கள் தென்பகுதியை தாக்கப் போகின்றோம், நீங்கள் எல்லாம் இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று சொன்னது. வெளியேறினார்கள். அவருடைய கூடாரங்கள் எல்லாம் குறிவைத்து அழிக்கப்பட்டன. ஒரு மருத்துவமனை கூட காசாவில் செயல்படவில்லை. எல்லா மருத்துவமனைகளும் குண்டுவீச்சு தாக்குதலில் அழிக்கப்பட்டிருக்கின்றன. மருத்துவமனைகள் மட்டுமல்லாமல் நிவாரண முகாம்கள், ஐநாவினுடைய செயல்பாட்டு மையங்கள், இவை யாவும் குறிவைத்து குண்டு வீசப்பட்டு இஸ்ரேலால் அழித்தொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது எப்படி நியாயமாகும்? ஒரு 1700 பேர் கொல்லப்பட்டதற்கு பதிலடையாக நான் 40,000 பேர் கொன்று குவித்த பிறகும் போர் தொடரும், எங்களுடைய இலக்கை நாங்கள் எட்டவில்லை, இன்னும் ஹமாஸ் அழியவில்லை என்று சொல்லிக்கொண்டு இஸ்ரேல் தாக்குதலை தொடர்வது எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும்? எவ்வாறு நியாயமாகும்?
1700 பேரை உள்ளே புகுந்தும் ராக்கெட் தாக்குதல் நடத்தியும் அழிப்பது பயங்கரவாதம் என்றால், அதற்கு பதிலடி கொடுக்கின்றோம் என்ற போர்வையில் கிட்டத்தட்ட 23 லட்சம் மக்களை அவருடைய வாழ்விடங்களிலிருந்து வெளியேற்றி வாழ்விடங்கள் அனைத்தையும் அழித்தொழித்தது என்பது, 40,000 பேரை கொன்றது என்பது பயங்கரவாதம் அல்லவா? இதை எப்படி சர்வதேசம் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த 2 தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வகையாக மாட்டிக்கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு மேல் ஈரானோ அல்லது லெபனானோ அமைதியாக இருந்தால் அந்த மக்களே அவர்களுக்கு எதிராக கொதித்திடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அங்கே மத்திய கிழக்காசியாவில் ஒரு போர் உருவாவதற்கான ஒரு ஆபத்து உருவாகி இருக்கின்றது. எனவே இந்த போரினுடைய விளைவு இஸ்ரேல் எதிர்பார்த்ததை போல அது தனது எல்லைகளை விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டத்தை நிச்சயமாக இந்த போர் முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். அது மட்டுமல்லாமல் இது இஸ்ரேலியர்களுக்கும் அரபியர்களுக்குமான ஒரு போர், ஒரு மோதல் என்று ஒரு நீண்டகால போருக்கு இது இட்டுச் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று ஏற்கனவே நாம் எச்சரித்தோம். ஏனென்றால் பாலஸ்தீனத்தோடு எல்லா அரபியர்களும் நின்றார்கள். எங்களுடைய பாலஸ்தீன அரபு சகோதரர்களை இஸ்ரேல் அடிக்கும் பொழுது நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றுதான் சவுதி அரேபியாவும் ஈரானும் கூட ஒன்றிணைந்து குரல் கொடுத்தன. அவைகளுக்குள் இருந்த பல்லாண்டு பகைமையை மறந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறியது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இப்பொழுது அங்கே எந்த விதமான ராஜதந்திரத்திற்கோ அமைதி முயற்சிகளுக்கோ இடம் கிடையாது. இதற்கு மேல் நேரடி நடவடிக்கை தான் என்று ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக அங்கே ஒரு மோதல் வெடிக்கத்தான் போகிறது. அந்த மோதலினுடைய விளைவு உலக அரங்கில் பெரிதாகத்தான் எதிரொலிக்கப் போகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.